ஹாய், திஸ் டாக்டர் ரேவதி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் என்ன காரணங்களால வருது அப்படின்னு பார்க்கலாம். கால் வீக்கம் வந்து யாருக்காவது ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கு, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னா 2 காலும் வீக்கம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து லிவர் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு கால் வீக்கம் வரும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியரா கூட இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது கிட்னி ப்ராப்ளமா இருந்தா கூட அவங்களுக்கு கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம பாடியில வந்து புரோட்டீன் கன்டென்ட் வந்து கம்மியா இருக்கு. புரோட்டீனோட அளவு வந்து கம்மியாகுது அப்படின்னும் போதும் கால் வீக்கம் வர ஆரம்பிக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 காலுமே வீக்கம் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாரி ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் இருக்கும். அண்ட் ஒரு கால் மட்டும் சில பேருக்கு வீங்குற மாதிரி இருக்கும். அது சில காரணங்களால இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது நம்ம காலுக்கு போற நரம்புல ஏதாவது ரத்த கட்டு இருக்கு, கிளாட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த கால் வீக்கம் வர ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வெளியில நடந்து போகும்போது செப்பல் எல்லாம் போறாங்க அப்படின்னா, கால்ல லைட்டா ஏதாவது குத்திட்டா கூட உடனே இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி இன்ஃபெக்ஷன் கண்டிஷன் வந்து செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால கூட வந்து நமக்கு கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்நார்மல். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லையா? அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கால் வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் அப்நார்மல் கண்டிஷன். நார்மலாவே சில பேருக்கு வந்து வீக்கம் வரும். அது யாரு, எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரெக்னன்சி டைம்ல கால் வீக்கம் இருக்கும். 2 காலும் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கம் வர ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கால ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்கார்றாங்க, ரொம்ப டிராவல் பண்ணிட்டு வராங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் வரலாம். இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம பொசிஷன் மாத்துனா வந்து சரியாயிடக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இதுக்கு எந்த மெடிகேஷனும் தேவையில்ல. அதே மாரி பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு வீக்கம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு நார்மல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எந்த மெடிகேஷனும் தேவையில்ல. பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சில டிசீஸ் கண்டிஷனால உங்களுக்கு கால் வீக்கம் இருக்குன்னா, அது இமிடியேட்டா நம்ம ரூல் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அண்ட் அதே மாதிரி வந்து பிட்டிங் அண்ட் நான் பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால் எங்க வீக்கம் இருக்கோ, அந்த இடத்த வச்சு நம்ம அழுத்தும்போது உள்ள அப்படியே போகும். அது வந்து பிட்டிங். அதே மாதிரி வீக்கம் அப்படியே ஹார்டா தான் இருக்கு. உள்ளவே போல அழுத்துனா கூட அப்படின்னா, அது நான் பிட்டிங். நான் பிட்டிங் எடிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில கண்டிஷன்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தைராய்டுல வந்து ஹைப்போதைராய்டுல பார்த்தீங்கன்னா, மெக்ஸிடிமான்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் மொத்தமுமே வீக்கா இருக்கும். ஆனா அழுத்துனா அது உள்வாங்காது. அப்படியே ஹார்டா இருக்க மாதிரியே இருக்கும். அதே மாதிரி எலிஃபேன்டியாசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருந்தது. அதாவது இப்ப இல்ல. இப்போ வந்து இந்தியால அத வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு முன்ன இருந்திருக்கு. அதான் யானைக்கால் நோய் சொல்றாங்க இல்லையா? அந்த கண்டிஷன் தான். அதுலயுமே பார்த்தீங்கன்னா, கால அழுத்துனோம்னா உள்ள போகாது. ஸோ, இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் எதனால வருது? 2 கால் எதனால வீங்குது? 1 கால் எதனால வீங்குது? அதே மாரி அது பிட்டிங் எடிமாவா? இல்ல நான் பிட்டிங் எடிமாவா பார்த்திருக்கோம். ஸோ, இந்த மாதிரி வீக்கம் வருது அப்படின்னா, ஒரு 4, 5 நாள் இல்ல ஒரு 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு இந்த வீக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னா, நீங்க டாக்டர போய் பாருங்க. எதனாலன்றது டாக்டர் வந்து சில டெஸ்ட் எடுத்து ரூல் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ, ஏர்லியா டயக்னோஸ் பண்ணிட்டு, ஏர்லியா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்க் யூ.